என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரா a ஸ்கொயர் B whose side is twice of ஸ்கொயர் A. இப்போ நமக்கு ரெண்டு ஸ்கொயர் நம்ம வரைய போறோம். சரியா? இப்போ ஸ்கொயர் A அண்ட் ஸ்கொயர் B. ஸ்கொயர் A, ஸ்கொயர் B. இதுல எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கொயர் B சைடு ட்வைஸ் ஆஃப் ஸ்கொயர் A. இப்போ நம்ம B யோட ஸ்கொயர் B யோட சைடு ஈக்குவல்ஸ் B நீங்க வச்சுக்கலாம். இங்க என்னது சைடு ஈக்குவல்ஸ் ஏன்னு வச்சுக்கலாம். அப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? பியோட சைடு எப்படி இருக்கு? ட்வைஸ் ஆஃப் ஸ்கொயர் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பியோட சைடு எப்படி இருக்கு அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஏ. ஏவோட சைடு விட 2 டைம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இது ஒரு குட்டி ஸ்கொயரா இருந்ததுன்னா இது இதை விட 2 மடங்கு பெரிய ஸ்கொயர். சரியா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கால்குலேட் த பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் ஏ அண்ட் பி. இப்போ நம்ம பெரிமீட்டர் ஆஃப் ஏ, பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் ஏ என்னன்னு பார்த்தோம்னா சைடு வந்து நம்ம என்னவா வச்சிருக்கோம்? ஏன்னு வச்சிருக்கோம். அப்போ 4a இஸ் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர். யூனிட்ஸ் என்ன யூனிட்ஸோ அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் பி என்ன பார்க்கலாம்? பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் பி. ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல்ஸ் என்னது 4. இதோட சைடு வந்து பி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 4 இன்டூ இந்த பி இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? 2a போட போறோம். அப்போ என்ன வருது பாருங்க? 4 2s are 8a. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்றோம். கால்குலேட் த பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஏ அண்ட் பி. இப்போ பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் ஏ வந்து என்னது? 4a. பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் என்ன பி என்னது? 8a. அப்போ இது நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் பி இஸ் ட்வைஸ் தென் தட் ஆஃப் ஸ்கொயர் ஏ. பாருங்க, இது 4a, இது வந்து என்னது? 8a. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் பி தானே பெருசு. ஸ்கொயர் பி இஸ் 2 டைம்ஸ் எவ்வளவு பாருங்க? 8 டிவைடட் பை 4a என்ன வரும் பாருங்க? கேன்சல் பண்ணினோம்னா 2 தான் வரும். 2 டைம்ஸ் தட் ஆஃப் ஸ்கொயர் ஏ. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம என்ன பண்ணோம்? ட்வைஸ் போட்டா த்ரைஸ் போட்டா என்ன ஆகும்? பெரிமீட்டரும் ட்வைஸ் த்ரைஸ் அதிகமாகும். சரியா? இந்த 2 டைம்ஸ் தான் நம்மளுடைய ஆன்சர். கிளியர்? ஸோ நம்ம பெரிமீட்டர் ஆஃப் ரெண்டு ஸ்கொயரும் கால்குலேட் பண்ணியிருக்கோம். நமக்கு கொடுத்துருக்கிற ஹிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் பி இஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ஏ. ஸோ இதை வச்சு நம்ம போடணும். கிளியரா? 2 டைம்ஸ் இஸ் யுவர் ஆன்சர்.